டிடி தமிழ் சேனல் நேயர்களுக்கு அன்பு வணக்கம். சித்தர்வழி மருத்துவத்தில் மலச்சிக்கலை பற்றி நம்ம கண்டிப்பாக பேசணும், தெரிஞ்சுக்கணும். ஏன்னா மலச்சிக்கல் தான் இன்றைக்கி பெரிய சிக்கலாக இருக்கிறது. குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரை இந்த பிரச்சனையால் பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க. வெளியில் சொல்ல மாட்டாங்க. ஏன் மருத்துவர்கிட்ட வந்தால் கூட இதை சொல்வதற்கு கூச்சப்படுவாங்க. தினசரி மலம் போகுதா அப்படின்னு கேட்டால் ஆமான்னு சொல்லுவாங்க. ஆனால் கொஞ்ச நேரம் கழித்து பெற்றோர்கள் பார்த்திங்கன்னு சொன்னால் இல்லை அவள் சரியாக போகிறதில்ல பாத்ரூமில் ரொம்ப நேரம் உட்காந்துருக்குறாங்க, கேட்டால் போயிட்டேன்னு சொல்லுவாங்க. மலச்சிக்கல் பல சிக்கலை உண்டு பண்ணும். கண்டிப்பாக அது உண்மை தாங்க. என்னென்ன பிரச்சனையை உண்டு பண்ணும்? எல்லா பிரச்சனையுமே வரும். உச்சந்தலை முதல் உள்ளங்கால் வரை கண்டிப்பாக அது பிரச்சனை ஏற்படும். எப்படின்னு கேட்குறீங்களா? மலம் ஒழுங்காக போகணும். எத்தனை வேளை போகணும்? அழகாக சொல்லுவாங்க, 4-2 அப்படின்னு சொல்லுவாங்க. காலை மாலை மலம் கழிக்க வேண்டும். ஒரு வேளையாவது கண்டிப்பாக மலம் கழிக்கணும். எத்தனை மணிக்குள்ளே மலத்தை கழிக்கணும்? காலையில் 7 மணிக்கு முன்னாடி அந்த கழிவுகளை நாம் வெளியேற்ற வேண்டும். நம்மளுடைய காலை கடன்களை பல்லு விளக்கிறதுலேருந்து குளிக்கிறதுலேருந்து மலம் வெளியேற்றலேருந்து 7 மணிக்கு முன்னாடி இதெல்லாம் நம்ம முடிக்கணும். 7லேருந்து 9 மணிக்குள்ளாக சாப்பிடணும். இதை நம்ம மீறி செய்யும் பொழுது என்னாகும்? சூரிய உதயம் ஏற்பட்ட பிறகு பார்த்திங்கன்னு சொன்னால் பூமி சூடாக ஆரம்பிச்சிடும். நம்ம உடம்பினுடைய வெப்பநிலையும் மாறுபடும். அதனால் மலம் ஒழுங்காக போகாது. அதனால தான் இந்த சூரிய உதயத்திற்கு முன்பாக, அந்த வெப்பம் ஏற்படுவதற்கு முன்பாக அந்த மலத்தை வெளியேற்ற வேண்டும் என்று நம்மளுடைய முன்னோர்கள் சித்த மருத்துவத்தில் சொல்லியிருக்கின்றார்கள். அதே போல் மாலையும் அப்படித்தான். 7 மணிக்கு முன்னாடி, 5லிருந்து 7 மணிக்கு முன்னாடி மலத்தை வெளியேற்ற வேண்டும். 2 வேளை ஒருவருக்கு மலம் வெளியேறினால் உடம்புல எந்த பாதிப்பும் ஏற்படாது. குறிப்பாக செரிமான கோளாறுகள் ஏற்படாது, வயிறு பிரச்சனைகள் ஏற்படாது. ஏன் நிறைய பேருக்கு பார்த்திங்கன்னு சொன்னால் இந்த கிரானிக் கான்ஸ்டிபேஷன் புற்றுநோயை கூட, மலக்குடல் புற்றுநோயை ஏற்படுத்தக்கூட இது வாய்ப்பாக அமையும். அது மாதிரி இப்போ மலம் ஒழுங்காக போகலைன்னு சொன்னால் தலையில் நிறைய பேருக்கு டேண்ட்ரப், பொடுகு பிரச்சனை வரும். இது பார்த்திங்கன்னு சொன்னால் இந்த மலக்கட்டு பிரச்சனையால் ஏற்படும். தண்ணி சுத்தம் இல்லைன்னா, சீப்பு சுத்தம் இல்லைன்னா, எண்ணெய் சுத்தம் இல்லைன்னா அதனாலேயும் ஏற்படலாம். அடுத்தது பார்த்திங்கன்னு சொன்னால் வாய் துர்நாற்றம் இருக்கும். இந்த மலம் ஒழுங்காக போகலை அப்படின்னு சொன்னால் குடலில் அழுக்கு இருந்தால் அவங்க பேசும்பொழுது பார்த்திங்கன்னா ஒரு துர்நாற்றம் வீசும். இவங்க என்ன சொத்தப்பல் இருந்தாலும் இருக்கும் வாயில். அடுத்தது மலம் ஒழுங்காக போகலைனாலும் இருக்கும். அதை நம்ம கவனித்து பார்த்தா தெரியும். அவங்கள கேட்டு பாருங்கள், நான் சரியாக போகலைம்பாங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா தேமல் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் அதிகம். அடுத்தது மூட்டு வலி, இடுப்பு வலி அதிகமான பேருக்கு பார்த்திங்கன்னு சொன்னால் மலம் யாரெல்லாம் ஒழுங்காக போகலையோ அவர்களுக்கு தான் இந்த இடுப்பில் வலி, எலும்பு மூட்டுகளில் அதிக வலி ஏற்படுவதற்கு மிக முக்கியமான காரணம். அடுத்தது சாப்பிட பசிக்கலை, பசியே இல்லை, எனக்கு வயிறு உப்புசமாக இருக்குது அப்படிம்பாங்க. மலம் ஒழுங்காக போகலைன்னு சொன்னால் எரிச்சல் படுவாங்க, கோபப்படுவாங்க, ஒரு ரெஸ்ட்லெஸ்ஸாக இருப்பாங்க. உடல் பார்த்திங்கன்னு சொன்னால் ஏதோ துணியை துவைச்சது மாதிரி ஒரு அசதி சோர்வு நமக்கு இருக்கும். தூக்கம் சரியாக வராது. இந்த பிரச்சனையெல்லாம் மலக்கட்டு இருந்தால் நமக்கு ஏற்படும். எனவே மலக்கட்டு வராமல் இருக்கணும்னா தண்ணி நிறையா குடிக்கணும், நேரத்துக்கு சாப்பிடணும், சத்தான உணவுகளை சாப்பிடணும், கீரை காய்கள் பழங்களை எடுத்துக்கொள்ள வேண்டும், உணவில் தயிர் மோர் எடுத்துக்கணும், உடற்பயிற்சி தேவை, தூக்கம் பார்த்திங்கன்னா குறைஞ்சது 6லேருந்து 8 மணி நேரம் உறக்கணும், தலைக்கு எண்ணெய் வைக்கணும், அதே போல் வாரத்துக்கு ஒரு முறை எண்ணெய் தேய்ச்சி குளிக்கணும். இதெல்லாம் நீங்கள் கடைபிடிச்சி பாருங்கள். இந்த மலக்கட்டு பிரச்சனை உங்களுக்கு எங்கே போச்சுன்னே தெரியாது. இருக்கவே இருக்குது. நிலவாகை சூரணம், கடுக்காய் சூரணம், திரிபலா சூரணம், இல்லைன்னா ஆமணக்கு எண்ணெய். இதை மருத்துவர் ஆலோசனையோடு நீங்கள் எடுத்துக்கிட்டால் இந்த மலக்கட்டிலிருந்து உங்களை நீங்கள் தற்காத்து கொள்ளலாம். மீண்டும் ஒரு தகவலோடு சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம்.